அண்மைச் செய்தி. சிவகாசி அருகே போடுரெட்டியப்பட்டி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீயணைப்புத் துறையினர் பட்டாசு ஆலையில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே போடு ரெட்டியாப்பட்டியில் அதாவது நீராத்திலிங்கம் பட்டாசு ஆலை பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆலையில் தற்போது ரமேஷ் என்பவர் சொந்தமான ஆலயம் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வேலையில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்து வேலையை அதாவது மாலை நேரத்தில் முடிக்கும் நேரத்தில் உராய்வினால் வெடி விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. தற்போது ஒரு ஆண் தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அதாவது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் ஒருவர் உள்ளே சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சிவகாசி தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்கள் வந்து தீயை அதாவது பரவாமல் இருப்பதற்காக தடுத்து வருகின்றனர். மேலும் சிவகாசி போலீசார் அதாவது பொதுமக்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் அதாவது பட்டாசு ஆலை வெளிப்பகுதியிலே நிறுத்தி பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த இடத்தில் பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு சாத்தூர் சிவகாசி தாசில்தார் மற்றும் பட்டாசு சம்பந்தமான தாசில்தார் அனைவரும் அந்த சம்பவ இடத்துக்கு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது வேறு யாரும் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்பது இந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் முடித்த பின்னரே அந்த இடிபாடில் யாரும் சிக்கியுள்ளார்கள் தெரிய வரும். தற்போது தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு உள்ளே சிக்கியிருக்கிறதாகவும் மற்றொரு அனைவரும் இந்த பட்டாசு வெடித்தொன் வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலையில் இன்று 100க்கும் மேற்பட்டோர் வேலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது தீயணைப்புத்துறையினர் மீட்பு பணி முடிந்த பின்னரே உள்ளே மீட்பு எத்தனை பேர் சிக்கிறான் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.